பெரிய சைஸில் ஒரு சூப்பரான கார் பார்க்கிங், ஸ்பேசியஸான லிவிங் ஹால், ஒரு சூப்பரான மாடர்ன் கிச்சன், அது போக வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு. இன்னர் ஸ்டேர்கேஸ் வழியாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனோம் அப்படின்னா 16க்கு 20 மெஷர்மெண்ட்டில் ஸ்பேசியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் தியேட்டர் ரூமே வந்து தனியாக இருக்குதுங்க. ஸோ 4 சீட்டரில் தியேட்டர் இருக்குதுங்க. அது போக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஒரு கிட்ஸ் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஜிம் ரூம் தனியாக கொடுத்துருக்காங்க. ரூஃப் டாப் ஏரியா தனியாக இருக்குதுங்க. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிற இந்த அழகான 3 BHK டியூப்ளெக்ஸ் மாடல் வில்லா வடக்கு பார்த்த பிளாட்டில் வடக்கு பார்த்த மெயின் டோர் வச்சு இந்த வீடு வந்து சூப்பராக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள ரூம்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஓவராலாக பார்த்துட்டோம், என்னென்ன மாதிரிலாம் அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் தெளிவாக என்னென்ன மெஷர்மெண்ட்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான சூப்பரான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வருங்க. வீட்டோட ஒரு சூப்பரான ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தோம், டெக்ஸ்சர் ஒர்க், ப்ரொஜெக்ஷன் ஒர்க், அது போக வந்துட்டு SS மெட்டீரியல் டஃப் அண்ட் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக வந்துட்டு நம்ம இந்த வீட்டோட எலிவேஷன் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான ஆர்கிடெக்ட் டிசைனில் தான் வந்துட்டு இந்த வீட்டோட எலிவேஷன் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்டான ஸ்லோப்பில் ரேம்ப் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெவி டியூட்டி கேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு உடனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. லேசர் கட்டிங் கிரில் எல்லாமே அதில் ஆட் பண்ணி ரொம்ப சூப்பராக எலிஜெண்டாக இருக்குதுங்க. கேட்டை திறந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான நல்ல ஒரு பேசிஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா செட் அவுட் ஏரியாலே வந்து கிரானைட் ஸ்டெப் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவாக போர்வெல் சம்ப் எல்லாமே வந்துட்டு ஃப்ரண்ட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் காம்பவுண்ட் வாலில் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் வந்துட்டு ஜாலி ஒர்க் பண்ணி அதுக்கு மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிரானைட் லே பண்ணி நீட்டான ஹோசிங் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோரிங் வந்து ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. வால் டைல் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு மேட் ஃபினிஷிங்கில் வந்து வெட்டிஃபை டைல்ஸ் வந்து லே பண்ணி சென்டரில் வந்துட்டு ப்ரௌன் கலர் பீடிங் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியாவில் சீலிங் பார்த்தீங்க அப்படின்னா PVCயில் வந்துட்டு நமக்கு வந்து சீலிங் ஒர்க், ஃபால் சீலிங் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடு வந்துட்டுங்க சைட்லேயே வந்து அதாவது போர்ட்டிக் ஏரியாலே ரைட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன கார்டனிங் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி. அதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரானைட் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியுமே வந்து நல்ல ஒரு ஷெட் பேக் கொடுத்தா வந்து இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி நல்லா ஷெட் பேக் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஸ்டெப்ஸுக்கு வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. செட் அவுட் ஏரியாவில் வந்து கிரானைட் லே பண்ணி நீட்டாக நோசிங் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செட் அவுட்டுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் 2 வீலர் எல்லாமே பார்க் பண்ணி வர மாதிரி விக்கெட் கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மெயின் கேட் கொடுத்துருக்காங்க. ராஜன் அளவு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு பெரிய ராஜன் அளவு வந்து டீ கூட்டில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. 5க்கு 7 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் இந்த டீ கூட்டில் வந்து இந்த டோர் வந்து அமைச்சு ரொம்ப குவாலிட்டியான லாக்ஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த வீட்டோட ஸ்பேசிஸான லிவிங் ஹாலுங்க 16க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் இந்த லிவிங் ஹால் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஹால் ஏரியாவில் என்னென்ன வேணுமோ எல்லாமே வந்துட்டு பெர்ஃபெக்டாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு அந்த ஏரியாவில் வரக்கூடிய கார்னர் வால்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உடன்லேயே வந்து நமக்கு வந்துட்டு ஃப்ரேம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக இது வந்து ஹை சீலிங் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபால் சீலிங் ஒர்க் வந்து டபுள் லேயர் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதில் வந்து PVC ஃபால் சீலிங் ஒர்க்கும் வந்து தனியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. PVC பேனலிங் ஒர்க் எல்லாமே வால் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் பேனலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரிப் லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹால் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே வந்துட்டு நமக்கு டஃப் அண்ட் கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை சுற்றியுமே வந்து கிரானைட்டில் வந்துட்டு நமக்கு வந்து அந்த ஃப்ரேம் செட்டப் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குதுங்க. பெரும்பாலான வீடுகள் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுறோம். நிறைய வீடுகள் இந்த மாதிரி இல்லை, பட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க இந்த பில்டர் வந்துட்டுங்க. ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்துட்டு ஏரியா வந்து வேஸ்டேஜ் ஆகக்கூடாது அப்படின்றதுனால அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுற விதமாக டிவி யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மல்டிமீடியா டிவி யூனிட் ஷோகேஸோட அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு பூஜா யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வடக்கு பார்த்த மாதிரி லேசர் கட்டிங் டிசைனில் வந்துட்டு டோர் வந்து கொடுத்துருக்காங்க. பேஸ் யூனிட்டோட இந்த பூஜா ரூம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. உள்ளே வந்து ஸ்பாட் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லேசர் கட்டிங் வழியாக அந்த டோர் வழியாக பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிச்சனுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஓப்பன் ஏரியா எல்லாமே ஷோகேஸ் ஏரியா பண்ணியிருக்காங்க. வால் எல்லாத்துக்குமே கம்ப்ளீட்டாக வந்து பேனலிங் ஒர்க், உடன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் கம் டைனிங்கு. இந்த ஏரியா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஓவர் ஹெட் யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிம்னி வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபேபரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்னி வித்து ஸ்டவ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. UPVC விண்டோ 3x3 ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஓவர் ஹெட் யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயே வந்து ஸ்ட்ரிப் லைட்ஸும் கொடுத்துருக்குறது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. டால் யூனிட் பண்ணியிருக்காங்க. அது போக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா குவாட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் வந்து குவாட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி ரெடிமேடு குவாட்ஸ்லேயே வந்து நமக்கு வந்து சிங்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக வந்துட்டு கம்ப்ளீட்டாக மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா
ஸ்பேஸ் நல்லா இருக்குதுங்க. கிச்சனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்களே பார்க்கலாம், நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு கிச்சன்லேயே வந்துட்டு ஸ்ட்ரிப் லைட்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சன் கம் டைனிங் பார்த்துட்டோங்க. ஸோ வால் டைலுமே வந்து லே பண்ணியிருக்காங்க. 10 feet வரைக்கும் வால் டைலுமே லே பண்ணியிருக்காங்க. கிச்சன் ஃபுல்லாகவே வால் டைல் லே பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே அதாவது கிச்சனுக்குள்ளே போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்துட்டுங்க ஒரு டோர் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அதாவது வீட்டோட கிழக்கு பாகத்தில் வந்துட்டு ஒரு டோர் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஜாலி ஒர்க் பண்ணியிருக்காங்க. பக்கத்து வீட்டை கவர் பண்ணுற மாதிரி ஜாலி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயுமே வந்து வால் டைல் வந்து 10 feet வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து டெக் ஏரியா மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா செட் பேக் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்குள்ளே போகும்போதே பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் ஷோகேஸ்க்கான யூனிட்ஸ் இருக்குதுங்க. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்ச மாஸ்டர் பெட்ரூம்ங்க. 10க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு இந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி ஸ்ட்ரிப் லைட்ஸ், ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டபுள் லேயர் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா 10 feet ஸ்பேனில் வந்துட்டு நமக்கு வார்ட்ரோப் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கவரேஜ் ஒர்க்கு, வார்ட்ரோப் ஒர்க், ட்ரெஸ்ஸிங் யூனிட் எல்லாமே வந்துட்டு அதுலேயே வந்து வர மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உள்ளே போனதுமே வந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய வால்ஸில் வந்துட்டு வால் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சூப்பரான டிவி யூனிட்டுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பிவிசியில் வந்துட்டு. ஸோ இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட்டுங்க. இந்த டாய்லெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 10 feet வரைக்கும் வெட்டிஃபை டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. 2 டிஃப்ரெண்ட் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. டார்க் ப்ரௌன் வித் ஒயிட் கலரில் கலர் காம்பினேஷன் வந்து வால் டைல் வந்து அமைஞ்சிருக்குது. வாட்டர் ப்ரூஃபிங் ரெடிமேட் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரெடிமேடு ஃப்ளஷ் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம் வந்து நம்ம எல்லாமே வந்துட்டு தெளிவாக பார்த்துட்டோங்க. ஸோ கிச்சன்லேருந்து வெளியில் வர இடத்துல நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு நல்ல ஷோகேஜ் யூனிட்மே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ரூம்ஸ் எல்லாமே வந்துட்டு 1 by 1 பார்க்கலாங்க. இந்த வீட்டில் ஃபுல்லாகவே ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே வந்து 2x4 தான் வந்து டைல் வந்து லே பண்ணியிருக்காங்க மேட் ஃபினிஷிங்கில். கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்காக இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப்ஸுக்கு வந்து கிரானைட் வந்து லே பண்ணி நீட்டாக நோசிங் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடு வால் ஃபுல்லாகவே வந்து வால் பேனலிங் ஒர்க் பண்ணி அதுலேயுமே வந்து நமக்கு லைட்டிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரைல் வந்து கம்ப்ளீட்டாக எம்எஸ்ல வந்து அமைச்சிருக்காங்க. டஃப் அண்ட் கிளாஸ் அண்ட் லேசர் கட்டிங் ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸ் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு மேலே ஏறினதுமே ஆப்போசிட் வாலில் வந்துட்டு வால் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுலேயே நிறைய ஷோகேஸ் யூனிட்ஸ் இருக்குதுங்க. ஸோ உங்களோட ட்ராபீஸ், உங்களோட மெடல்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அதில் வந்து மாட்டிக்கலாம். வால்பேப்பர் எல்லாமே, உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நீங்கள் அதில் ஹேங் பண்ணிக்கலாங்க. ஸோ மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததுமே நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹால் பார்த்துட்ருக்கோம். 16க்கு 20ங்க இந்த ஹாலோட மெஷர்மெண்ட்டு. நல்லா 16க்கு 20 மெஷர்மெண்ட்டில் சூப்பரான ஒரு ஸ்பேசியஸான ஹாலுங்க. டபுள் லேயர் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதில் ஸ்ட்ரிப் லைட்ஸ், ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. உடன் ஒர்க்கில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு பிவிசி பேனலிங் ஒர்க்கு அந்த 16 அடி வால் ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்துருக்குறது இந்த வீட்டோட தேட்டருங்க. மினி தேட்டர் வந்து கம்ப்ளீட்டாக தேட்டர் வந்துட்டு சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆம்பியன்ஸில் வந்து தேட்டர் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஒரு தேட்டரில் நீங்கள் என்னென்ன ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஸ்ட்ரிப் லைட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ் பண்ணியிருக்காங்க. வால் பேனலிங் ஒர்க் பண்ணி அதில் வந்து கோல்டன் கலரில் வந்து பீடிங் ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க. ஸோ 4 சீட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிட்டிங் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. மேட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளோரிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துடுறாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக வந்துட்டு 2 பெட்ரூம்ங்க. ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு ஸ்மால் பெட்ரூம்ங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட மெஷர்மெண்ட் 10க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் வார்ட்ரோப் ஒர்க் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ளோரிங் பார்த்திங்க அப்படின்னா 2x4 அமைஞ்சிருக்குதுங்க. ஃபால் சீலிங் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. டபுள் லேயரில் வந்து ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி. ஸோ அதில் சுற்றியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரிப் லைட்ஸு, ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதிலே வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்ஸும் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம்லையும் பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரி சேம் இங்கேயுமே வந்து ஒரு டிவி யூனிட் வித் பேஸ் யூனிட்டோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. யூபிவிசி விண்டோ வந்து 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிராஸ் வென்டிலேஷனுக்காக விண்டோ வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரூம்லேருந்து வெளியில் வரோம் அப்படின்னா ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஹால் ஏரியாவிலேருந்து, ஹோம் தேட்டர்லேருந்து, மினி பெட்ரூம்லேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. 10 feet வரைக்கும் வால் டைல் லே பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாசட், வால் மவுண்ட்டு வெஸ்டர்ன் கிளாசட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது போக 10 feet வரைக்கும் வெட்டிஃபை டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. டபுள் கலரில் வர்ற மாதிரி கலர் காம்பினேஷனில் வந்துட்டு இந்த டாய்லெட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவிஷன், ஒரு ஷவர் கனெக்ஷனுமே வந்து இவங்க வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. வாட்டர் ப்ரூஃபிங் டோர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டோங்க, ஹால் ஏரியா பார்த்துட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டோட கிட்ஸ் பெட்ரூம் பார்த்துட்ருக்குறோங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் வந்து 11க்கு 11 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைச்சிருக்காங்க.
இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 11 அடி வால் ஃபுல்லாகவே வந்துட்டு வால் பேனலிங் ஒர்க் பண்ணி ரொம்ப சூப்பரான டிசைனில் பண்ணியிருக்காங்க. டபுள் லேயர், அதாவது டபுள் சைடு வாலுக்கு வந்து வால் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வால் பேனலிங் ஒர்க் பண்ணி அதுலேயே வந்து கிளாஸுமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பில்டர்ஸ் வந்து டே பை டே வந்து ரொம்ப வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க. அதுலேயும் இந்த வீட்டோட இன்ஜினியர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து சேஞ்சிங்காக வந்து நிறைய வந்து திங்க் பண்ணியிருக்காருங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு நிறைய விஷயங்களை வந்து உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி, காமன் பால்கனி பார்த்து இந்த பால்கனி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பழைய காலத்தில் வந்து நமக்கு வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்துட்டு இந்த பால்கனி வந்து பண்ணி கொடுக்கும். பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அரண்மனையில் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு டிசைன்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுங்க. ஸோ நிறைய மியூசியமில் கூட பார்க்க முடியும். ஸோ அதிலே வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு ஊஞ்சலுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பால்கனியில் ஒரு நல்ல ஒரு வியூவோட இந்த ஊஞ்சல் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணலாங்க. 10 feet வரைக்கும் நேச்சுரல் ஸ்டோனில் வந்து வால் டைல்லே பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ் மெட்டீரியலில் டஃப் அண்ட் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பேரப்பட் வால் ஃபுல்லாகவே வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. திண்ணை மாதிரி கூட நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ மல்டி பர்பஸ்க்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா சேம் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வரதுக்கு எப்படி ஸ்டெப்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அதேமாரி தான் வந்து கிரானைட்லேயே வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு நீட்டான ரைசர் ட்ரெட் கொடுத்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ஹெட் ரூமில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஜாலியாக ஒர்க் பண்ணி அதுக்கு மேலே வந்து டஃப் அண்ட் கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. டே டைம்லேயுமே வந்துட்டு நல்ல வெளிச்சமாக இருக்கும் பில்டிங் வந்துட்டு கிளாஸ் கொடுத்துருக்கிறதுனால. ஏன்னா கவர்டாக போட்டோம் அப்படின்னா பில்டிங் வந்து வெளிச்சம் இருக்காதுங்க. அதனால் வந்துட்டு கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்துட்டோங்க, வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேசியஸான ஒரு ஜிம் ரூம் பார்த்துட்டு இருக்கிறோங்க. ஜிம் ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜென்ஸ் ஆகட்டும் லேடிஸ் ஆகட்டும் இன்றைக்கி வந்துட்டு தங்களோட பாடியை வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே இந்த இன்ஜினியர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஜிம்முக்குனே வந்து தனியாக ஒரு ரூமே வந்து கொடுத்து அதுலேயே வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு அக்சசரிஸ் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டி ஜிம்முங்க இது வந்துட்டு. ஸோ இதில் வந்துட்டு பேசிக்காக வந்துட்டு என்னென்ன ஒர்க் அவுட்ஸ்லாம் இருக்கோ அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ மெட்டீரியல்ஸ் வந்து இப்போது காமனாக பேசிக்காக இருக்கிற மெட்டீரியல்ஸுங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு சூப்பரான மிரரோடு வந்துட்டு இவங்க வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்போசிட்டில் அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே வந்து வாலில், அதாவது பிளாஸ்டிங் ஒர்க்லேயே வந்து கட்டிங் ஒர்க் பண்ணி நீட்டாக அதுக்கு தனியாக செப்பரேட்டாக கலர் பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ளூ கலரில். ஸோ இது வீட்டோட ஹெட்ரூம் ஏரியாங்க. மேலே செகண்ட் ஃப்ளோருக்கு கூடிய ஹெட்ரூம் ஏரியா. அந்த ஏரியா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்து அதில் வந்து ஃப்ளோர் டைல்ஸ் வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரைல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்சில் கொடுத்து லேசர் கட்டிங் கிரில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த வீட்டில் வந்துட்டுங்க நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் ப்ளஸ்ஸு இன்னோவேட்டிவாக வந்துட்டு இந்த வீட்டை வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வேலையும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த பெர்கோலா டிசைன் கூட பாருங்கள். பழைய ஓட்டு வீடுகள்லாம் பார்த்தீங்க அப்படி பனைமரம் தென்னை மரத்தில் செஞ்ச அந்த ஓடுகள், அதாவது ஓடுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கட்டைகள் எல்லாமே எந்த டிசைனில் இருக்குமோ அதே இதில் தான் வந்து இந்த பெர்கோலா டிசைனில் இருக்கக்கூடிய ஸ்டீலுமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸ்டீலாக உட்டனாக கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு ஒரு சூப்பரான வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க. ரூஃப் டாப் ஏரியாங்க. இதை வந்து நீங்கள் வந்து லான்ச்சாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பால்கனி ஏரியா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ சுற்றியுமே கம்ப்ளீட்டாக 2 சைடு ஆப்போசிட் சைடில் வரல பார்த்திங்க அப்படின்னா லேசர் கட்டிங் கிரில் அண்ட் ஜாலி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேரளா டைப் ஓடு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரூஃப்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளா டைப் ஓடு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய ஏரியாவும் வந்து இந்த இடத்துல டஃப் அண்ட் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணாமல் அதுக்கு சேஞ்சிங்காக பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ்சில் வந்துட்டு ஹேண்ட் ரைல் வித்து லேசர் கட்டிங் டிசைனோட வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பால்கனி வியூ பாருங்கள். பக்கத்தில் நிறைய பெரிய பெரிய பங்களாஸ், நிறைய ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரட்டுமேடு முருகன் கோயிலோட வியூ வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ அதுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் வந்து அமைஞ்சிருக்குது. இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா சத்தி மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 800 மீட்டருங்க. அதாவது காப்பிக்கடை பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. சரவணம்பட்டி, விஸ்வாசபுரம், கரட்டுமேடு அடுத்து காப்பிக்கடை பஸ் ஸ்டாப்புங்க. குறும்பபாளையத்துக்கு முன்னாடியே வருங்க. காப்பிக்கடை பஸ் ஸ்டாப்லேருந்து 800 மீட்டர்லேயே வந்துட்டு இந்த வீடு வந்து ஓப்பன் டெரேஸ் ஏரியா ஃபுல்லாகவே வாட்டர் ப்ரூஃபிங் டைல் வந்து லே பண்ணியிருக்காங்க. வால்க்கு டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது செகண்ட் ஃப்ளோரோட ஓப்பன் டெரேஸ் ஏரியாவுக்கு போகிறதுக்கு ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் கொடுத்து நீட்டான ரைசரில் எம்எஸ்சில் வந்து இந்த ஸ்டேர்கேஸ் வந்து அமைச்சிருக்காங்க. மேலே வந்ததுமே நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கு தனித்தனியாக வந்து டேங்க் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே ஹெட்ரூம்லேருந்து பார்த்தோம் இல்லைங்களா, மேலே வந்து கிளாஸ் ஜாலி ஒர்க் பண்ண இது வந்து இந்த இதுதாங்க. மேலே வந்து கம்ப்ளீட்டாக டஃப் அண்ட் கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருங்க. சுற்றியுமே வந்து நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே தான் வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீடு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் ரோட்லிங்க காப்பிக்கடை பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப க்ளோஸராக அமைஞ்சிருக்குதுங்க.
ஸோ சுற்றியுமே பாருங்கள், வீடியோவில் 360 டிகிரி கவரேஜ் காமிச்சிருக்கோம். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஒரு நீட்டான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களோட ஃப்ரீ டைமில் அவசியம் விசிட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ஒரு நல்ல வீடு வரும்போது மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் வாங்கலினாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஐடியாஸ் கிடைக்கலாம் இது மூலிமா வந்துட்டு. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லை உங்களுக்கு வீடு தேவைப்படுது, இடம் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள். இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்தர் டீட்டெயில் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாங்க. இல்லை இந்த வீட்டை விசிட் பண்ணோம் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக விசிட் பண்ணலாங்க. உங்களுக்கு நாங்கள் கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுக்குறோங்க. ஸோ மீண்டும் மற்றும் நல்ல வேலை சந்திக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.